தற்போது முதலமைச்சர் இல்லத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் ப. சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் முதல்வரை சந்திக்கவிருக்கின்றனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி கட்டத்தை இருக்கிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது முதலமைச்சர் இல்லத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு? தற்போது சித்தரஞ்சன் சாலை முதலமைச்சர் இல்லத்தில் இருக்கிறோம். அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக குறிப்பாக எம்பி கனிமொழிக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. குறிப்பாக சிஐடி காலனி இல்லத்திலிருந்து கனிமொழியும் புறப்பட்டு இந்த சித்தரஞ்சன் சாலை இல்லத்திற்கு வர இருக்கிறார். நமக்கு கிடைத்த தகவல் படி தற்போது ஒரு காணொலி காட்சி வாயிலாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே, பி. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதில் சில முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தற்போது முதலமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக வந்திருக்கார்கள். சரியாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இதே சித்தரஞ்சன் சாலை இல்லத்திற்கு வேணுகோபால் வந்தார். வேணுகோபால் சந்தித்த புகைப்படம் கூட அப்போது வெளியாகவில்லை. முதலமைச்சரை சந்தித்தார். அப்போது கனிமொழியும் உடன் இருந்தார். குறிப்பாக நமக்கு திமுக முதலமைச்சர் அலுவலகத்தில் சில கேட்கும் போது 28 இடங்களை, அதாவது 25 இருந்து 28 இடங்களை நோக்கி திமுக முன்னுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 3 இடங்கள் தற்போது அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் என்று தெரிகிறது. தற்போது அன்பில் மகேஷ் அமைச்சர் முதலமைச்சர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதாவது இன்றைக்கு காலை முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தபோது குறிப்பாக மூத்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரோடு வந்தார்கள். அதேபோல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனும் கொளத்தூர் தொகுதிக்கு வந்து முதலமைச்சரிடம் சில ஆலோசனைகளை பெற்றுவிட்டு சென்றிருக்கிறார். எனவே ஒரு இறுதி கட்டத்தில் சில விஷயங்கள் நடப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பி. சிதம்பரத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா திமுக சார்பில் கொடுக்கப்பட்டது. 2028 அவருடைய ராஜ்யசபா பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஏனென்று சொன்னால் அவருக்கும் ராஜ்யசபாவை கொடுப்பதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தற்போது அனைத்து ஊடகங்களும் முதலமைச்சருடைய இல்லத்தில் காத்திருக்கிறார்கள். ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஒன்றாக வருகிறார்களா அல்லது தனித்தனியாக? ஏனென்று சொன்னால் கடந்த முறை வேணுகோபால் உள்ளே சென்ற போது குறிப்பாக செல்வ பெருந்தகை, சோடங்கர் உள்ளிட்ட யாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சருக்கும் ப. சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்ததால் ஒரு நல்ல ஒரு ரேப்பா இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இதே போன்று 2013 பிரிந்தார்கள். அந்த 2G விவகாரம் உள்ளிட்ட விவகாரம் வந்தபோது தற்போது பார்த்தீர்கள் சொன்னால் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஒரே காலில் வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2013 திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே பிளவு ஏற்பட்டு 2014 மக்களவைத் தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். இருவராலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அதேபோல உள்ளாட்சி இடங்களில், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் 20% எங்களுக்கு அதிகார பகிர்வு வேண்டும் என்ற ஒரு காங்கிரஸ் கோரிக்கை என்னவாகும் என்றும் தெரியவில்லை. முதன்முறையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இடம்பெற வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்கிறது. அதேபோல தற்போதைய ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்றும் காங்கிரஸ் கேட்கிறார்கள். வரும் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்குள் ராஜ்யசபா தேர்வுக்கு 6 இடங்களுக்கான வேட்புமனு நிறைவடைகிறது. திமுகவிற்கு தற்போது எம்எல்ஏக்களுடைய பலத்தின் அடிப்படையில் 4 இடங்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் காங்கிரசுக்கு ஒரு இடமும் அதேபோல தேமுதிகவுக்கு ஒரு இடமும் 2 இடத்தை திமுக வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர்கள் காங்கிரஸ் கூட்டணிக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் நாமினேஷன் செய்யும் ஒரு ராஜ்யசபா மனு தாக்கல் செய்வதற்கு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும். எனவே நிறைய புரோசீஜர் இருக்கிறதால விரைவில் நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ப. சிதம்பரம் ஸ்டாலின் சந்திப்பின் மூலமாக நமக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்க இருக்கும். அப்போதுதான் இந்த கூட்டணி உறுதியாகிறதா அல்லது வெளியாகிறதா என்று தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் தற்போது திமுக இறங்கி வந்திருக்கிறது. 25 28 இடத்திற்கு கொடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் 41 இடங்களில் 2016 கொடுத்தீர்கள். ஆனால் தற்போது அந்த இடத்தை 25 குறித்து விட்டீர்கள். உங்களுக்கு கஷ்டம் என்றால் நாங்கள் 16 இடத்தை அப்பொழுது தானம் செய்தோம். தற்போது எங்களுக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் மீண்டும் எங்களிடமிருந்து எடுத்த 16 இடத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை என்ன முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வரலாற்று, குறிப்பாக அரசியல் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக நிகழ்வாக இருக்கிறது. பி. சிதம்பரத்தை ஒரு முக்கியமான ஒரு தூதராக சோனியா காந்தி அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே வேணுகோபால் சந்திப்பு ஒரு கசப்பாக முடிந்ததால் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை பவன் கரா உள்ளிட்ட ராஜ்யசபாவுக்கு ஒரு 3 பேர் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை.
இந்த கூட்டணி உறுதியானால்தான் குறிப்பாக காங்கிரசுக்கு அந்த ஒரு ராஜ்யசபா கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு ராஜ்யசபா கிடைக்காத ஒரு சூழல். ஏனால் அவர்களுக்கு 17 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி ரமேஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு உச்சக்கட்ட பரபரப்பான சூழல் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை பேச்சு நடத்தி இருக்கின்றனர். அவர்களுடன் காங்கிரஸ் தலைமையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. ப. சிதம்பரமே களமிறக்கப்பட்டிருப்பதால திமுக இறங்கி வர வாய்ப்பு இருக்கிறதா? திமுக வட்டாரத்துல என்ன சொல்றாங்க? மூலமாக ஒரு ராஜ்யசபா கிடைக்கும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். அந்த குரலுக்கு இன்றைக்கு விடிவு கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் திமுக தனது நிலைப்பாட்டிலிருந்து தற்போது சற்றே கீழே இறங்கி 25 இடங்கள் ஒரு ராஜ்யசபா என்ற நிலை மாறி 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபாவை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 63 இடங்கள் கொடுத்தோம் 2011, ஆனால் 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். 2016 41 இடங்கள் கொடுத்தோம், 8 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். 2021 தான் அதிக எம்எல்ஏக்களை பெற்றார்கள். எனவே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக இருக்கிறதால நாங்கள் குறைத்து கொடுக்கிறோம், கூட்டணியில் 20 கட்சிகள் இருப்பதால் நாங்கள் குறைத்து கொடுக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு என்பதை நமக்கு தெரியும். தற்போது சித்தரஞ்சன் சாலை இல்லம் பரபரப்பாக இருக்கு. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்ததா சொல்லியிருந்தீங்க. தற்போது முதலமைச்சர் அங்கு வந்து விட்டாரா? முதல்வருடன் வேறு கூட்டணி தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவும் அதில் இடம்பெற்றிருக்கிறதா பேச்சுவார்த்தையில்? நீங்கள் கேட்டது போல குழு கிடையாது. அந்த டீம் 2 பேர், காங்கிரஸ் டீமும் வரல, அதே போல பாத்தீங்கன்னா டிஎம்கே டீமும் வரல. ஏன்னா அமைச்சர்கள் ஏவா வேலு உள்ளிட்டோரெல்லாம் மதுரையில் இருக்கிறார்கள். அதே போல KN நேருவும் தற்போது சென்னையில் இல்லை, அவர் திருச்சியில் இருக்கிறார். எனவே MRK பன்னீர்செல்வம் கடலூரில் இருக்கிறார். அந்த குழுவினருக்கு, அதாவது முதல்ல திமுகவை பொறுத்தவரை நம்பர்ஸ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. 25 28 39 அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. திமுக வந்து தற்போது 28 வரலும் கொடுக்கறதுக்கு முன் வந்திருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை இந்த ஒப்பந்தத்திற்காக தான் தேமுதிகவும் காத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்னமும் தேமுதிகவுடன் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்காமலே இருக்கிறது. காரணம், காங்கிரஸ் இருந்தால் ஒரு எண்ணிக்கை, காங்கிரஸ் வெளியேறினால் ஒரு எண்ணிக்கை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதால் அவர்களும் காத்திருக்கிறார்கள். எனவே பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு காங்கிரஸ் திமுக அந்த பேச்சுவார்த்தை தான் இருக்கிறது. எனவே இதை சமாளிப்பதற்காகத்தான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு ப. சிதம்பரமே நேரில் வருகிறார். முன்னாள் மத்திய நிதித்துறை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். UPA 1 UPA 2 அரசாங்கத்தில் மிகப்பெரிய முக்கியமான போர்ட்போலியோ வகித்தவர் தான் ப. சிதம்பரம். அவர் அண்மையில் கூட முதலமைச்சரோடு சிவகங்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருந்தார். எனவே அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருப்பதால இங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படுகிறது. அதாவது நம்ம சோர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கூட்டணி இருக்கிறதுனால தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. இதே கூட்டணி இல்லைன்னாக்கா அது போன்லயே பேசிட்டு அவங்க வந்து எக்ஸிட் ஆயிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஒரு பேட்சப்பா தான் இதை பாக்குது. இந்த பேட்சப்ல ஏதாவது திமுக இறங்கி வராங்களான்னு பாப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அவர்கள் அடுத்த கட்ட முடிவை நோக்கி செல்வார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை 2 விதமான அணி இருக்கிறது. ஒன்று திமுகவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அணி, வெற்றி கழகத்தோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு அணி. அதாவது தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் எங்களுக்கு அப்படி என்று சொல்லிக் கொண்டு ஒரு அணி இருக்கிறார்கள். அதே போல புதிதாக இளைஞர்கள், குறிப்பாக பல இடங்களில் போட்டி போடாத காங்கிரஸ் கட்சியினர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாம தனியாக போயிடலாம், நாம அப்பதான் அதிகமான எண்ணிக்கையில போட்டியிட முடியும், 60 இடங்கள்ல போட்டிட்டாதான் நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வரலாற்றை பார்க்கும்போது 1980 தான் அதிகப்படியான இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. 114 இடங்கள் திமுக காங்கிரஸ் இடையே சரிபாதியாக இடங்கள் பிரிக்கப்பட்டது. தற்போது வந்துவிட்டார். இந்த அப்போலோ மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய சாலைக்கு ப. சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை ஒரே காரில் வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அவர்கள் வந்த பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கும். பேச்சுவார்த்தையில் என்ன உடன்பாடு ஏற்படுகிறது பார்க்கலாம். 1961 குறிப்பாக 1967க்கு பிறகு திமுக காங்கிரஸ் என்பது தற்போது காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 தலைவர்களும் ஒரே காரில் வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது கார் வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மூலமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். செல்வ பெருந்தகை மற்றும்
ப. சிதம்பரம் இருவரும் தற்போது முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஊடகங்கள் யாருக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்படவில்லை. தற்போது மற்றொரு காரியம் பின்னாடியும் மூத்த தலைவர்கள் ஒரு சில பேர் செல்லக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க கனிமொழியும் இந்த ஆலோசனையில் ஈடுபடவிருப்பதா சொல்லியிருக்கீங்க. கனிமொழி ஏற்கனவே ராகுல் காந்தியை சந்திச்சு 2 முறை பேசப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. கனிமொழியுமே காங்கிரஸோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு திமுக தலைமையிடம் எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பா இது இருக்குமா? என்ன சொல்றாங்க? அதாவது திமுக எம்பிக்கள் ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க, 32 பேர் இருக்காங்க. அந்த குழுக்களுடைய தலைவராக கனிமொழி இருக்கிறார். அதாவது டெல்லியில இந்தியா மீட்டிங் நடக்கும்போது, கூட்டணி சபா நடக்கும்போது கனிமொழி தான் மெயினா வந்து ரோல் பிளே பண்றாங்க. அதே போல ஸ்டாலினுக்கும் குறிப்பாக ராகுலுக்கும் இடையில் ஒரு தூதுவராக 1 to 1 இவர் சொல்றது அங்க சொல்லிருந்தோம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத ஒரு தூதுவராக செயல்படக்கூடியவர் தான் கனிமொழி. அவர் இங்கே வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவர் தான் ஏற்கனவே 2 முறை ராகுல் காந்தியும் போய் டெல்லியில பார்த்தாரு. எனவே இந்த சந்திப்பின் மூலமாக என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த இறுதி கட்ட பேச்சப் ஒர்க் நடக்குது. அதாவது 2 பேருக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு சின்ன சின்ன தலைவர்கள் பேசுறதுனால கோபம் அடைந்து சோடங்கர் வந்து சிஎம் வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. அதே போல பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்த போது, அதாவது பாத்தீங்கன்னா சோடங்கரை கூட முதலமைச்சர் சந்திக்கவில்லை. அதாவது காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் பேசுறாங்க. சற்று முன்பு அதுக்கு முன்பாக முதலமைச்சர் வராரு. அதுக்கு முன்பாகவே வந்து காங்கிரஸ் குழுவினர் வெளியேறுகிறார்கள். எனவே வந்து அப்போ கர்டிசிக்கு கூட வந்து சோடங்கரையோ மற்ற குழுவினரையோ சந்திப்பிற்கு முதலமைச்சர் தயாராகவில்லை. எனவே எங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் வீட்டிற்கு அனுப்பினீர்கள் என்றால் நாங்கள் பேசுவோம். அதுதான் ஒரு மெசேஜாக ஹைகமாண்ட், காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு திமுக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ப. சிதம்பரத்தை பொறுத்தவரை திமுக கடந்த காலங்களில் 2004 UPA 1 அரசாங்கம், UPA 2 அரசாங்கங்கள்ல திமுக காங்கிரஸ் இடையே ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு பாலமாக இருந்தவர். எனவே அவர் தற்போது சோனியா காந்தியுடைய குரலாக, வேணுகோபால் வந்தது ராகுல் காந்தியுடைய குரல், தற்போது ப. சிதம்பரம் வந்திருப்பது சோனியா காந்தியுடைய குரல் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஸ்டாலின் மற்றும் வேணுகோபால் சந்திப்பு வந்து ஒரு கசப்பாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் 2 பேரும் சந்தித்த புகைப்படம் கூட வெளியாகவில்லை. ஆனால் சிதம்பரம் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கூட சிதம்பரம் ரகசியம் என்றெல்லாம் கூட பதிவிடுகிறார்கள். எனவே தற்போது சிதம்பரம் சந்திப்பின் மூலமாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஏன்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட ராஜ்யசபா தேர்தலுக்கான நாமினேஷன் குழு இவங்க கேண்டிடேட்டை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கடந்த காலங்களில் வேட்பாளர்கள் காலதாமதமாக அறிவிக்கப்பட்டதால் நாமினேஷன்ல வந்து பரிசீலனையின் போது பல சிக்கல்கள் எழுப்பட்டது. 2011 ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக மாற்று வேட்பாளரானார். எனவே இது போன்ற வரலாறுகள் இருக்கின்றன. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தேசிய ஊடகத்தில் கூட அதே தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது எங்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது தானாக வெளியேறிட்டு போறோம். நீண்டகால நண்பர் ஒரு கசப்பான அனுபவத்துடன் செல்லாமல் அவர்களாகவே விலகிக் கொள்ளட்டும் என்பதற்காக தான் அந்த டைமிங்கும் அவர்கள் கொடுத்ததாக தெரிகிறது. என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல 1991 60 எம்எல்ஏக்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி தற்போது 17 எம்எல்ஏக்கள். எங்களுக்கும் ஒரு மாற்றம் என்றும் முன்னேற்றம் என்றும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு திமுக செவி சாய்க்கிறது என்பதை பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் 173 இடங்களில் போட்டியிட்டது. 133 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் 6 பேர் இருந்தார்கள். அதே போல வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்களெல்லாம் உதயசூரியன் போட்டியிட்டதால் அந்த நம்பர்ஸ் அவர்களுக்கு கிடைத்தது. இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த திமுகவினர் மட்டுமே 124 பேர் மட்டுமே ஜெயித்தார்கள். எனவே அவர்களுக்கு அதிகப்படியான இடங்களில் போட்டியிட்டால் தான் அதிக எம்எல்ஏக்களை பெற முடியும் என்ற அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. எனவே இதை பொறுத்துதான் காங்கிரஸ் வந்து திமுகவுடைய பேச்சாகுதா இல்லையான்றது பொறுத்து தான் தேமுதிகவை கூப்பிட இருப்பாங்க. இதுவரை தேமுதிகவுக்கு ஒரு முறை கூட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கலை அப்படின்றது நீங்க பார்க்கணும். விசிகே வந்தாங்க, லெப்ட் பார்ட்டிஸ் வந்தாங்க, மதிமுக வந்தாங்க. ஆனா இதுவரை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை தேமுதிக. காங்கிரஸ் இருந்தால் ஒரு நம்பரும், காங்கிரஸ் இல்லை என்றால் ஒரு நம்பரும் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேற்றைக்கு ஏஐசிசி உடைய மீட்டிங்
ஹைதராபாத்தில் நடந்தது. ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. அதே போல மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட தலைவர்களும் அங்கு சென்றிருந்தார்கள். அங்கு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறது. 2013 இதே போன்றுதான் ஒரு சூழல் வந்தது. மத்திய கேபினெட்டில் இருந்து வெளியில் வந்தார்கள். ஆராசா உள்ளிட்ட விவகாரம் அப்போது இருந்த நிலையில் அப்போது கூட்டணி அந்த ஈழ விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அப்ப பெரிய அளவில் வெடித்ததன் காரணமாக 2013 மத்திய அமைச்சரவையில் இருந்தும் திமுக வெளியேறியது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியது. 2014 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இருவரும் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். இருவராலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 2016 பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தார்கள். அப்பொழுது அவர்களால் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று வந்ததால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் 41, வெற்றி பெற்ற இடங்கள் 8. அப்போது EVKS இளங்கோவன் தலைவராக இருந்தார். 2011 பேச்சுவார்த்தையின் போது KS அழகிரி காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக இருந்தார். தற்போது செல்வ பெருந்தகை இருக்கிறார். செல்வ பெருந்தகை என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதே காலகட்டத்தில் 2021 25 இடங்களுக்கான ஒப்பந்தம்லாம் முடிவு பெற்று விட்டது. அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் சைன் ஆயிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஆயிருச்சு. ஆனால் தற்போது தொடர்ந்து இழுபறி கொண்டு பார்க்க முடிகிறது. 2011 பாத்தீங்கன்னா பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுக்கு பிறகுதான் 63 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்தது. இது போன்ற பல வரலாறுலாம் உண்டு. 2006 பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று 34 இடங்களை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அப்பொழுது எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காததால் திமுகவிற்கு காங்கிரஸ் சப்போர்ட்டால தான் கவர்மெண்ட் நடந்த முடிந்தது நம்மால் நினைவு கூற முடிந்தது. தற்போது இந்த பேச்சுவார்த்தையுடைய புகைப்படங்கள் வெளிவருகிறதா? பேச்சுவார்த்தைக்கு பிறகு ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கிறாரா? அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டெல்லியில் இருந்து வெளியேறுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா, ரமேஷ், நீங்க கடந்த கால திமுக கூட்டணி வரலாறை பத்தி குறிப்பிட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலேயே இருங்க.